பார்க்கும்போது கிட்டத்தட்ட 65% மேல லிவர் கெட்டு போகுது. அதனால லிவர் கெட்டு போனது அந்த ஃபேட்டி லிவரையே ரெண்டு விதம் பிரிச்சிட்டாங்க. ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். அப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணி ஆல்கஹால்னால ஏற்பட்ட லிவர் பாதிப்பு, எனக்கு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண நான் சுத்தபத்தமா தான் இருக்கிறேன், சாப்பிட்ற சாப்பாடு வாயக்கட்டுல வயிற்றுக்கட்டுல நாக்கக்கட்டுல, அதனால ஏற்பட்ட லிவர் பிரச்சனைனால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அதிகமாவதற்கான காரணங்கள் இதுல இருக்கு. ஹைப்பர் டென்ஷன், இந்த டென்ஷன் அதிகமா ரத்த அழுத்தத்துக்கு எவ்வளவு மாத்திரை போடுறோம். அட்டன் 50 போட்டேன் சார் கேட்கல, அப்புறம் அட்டன் 50 2 நேரம் போட்டேன் கேட்கல, அட்டார்வாஸ்டின் சேர்த்து கொடுத்தாங்க கேட்கல, ரொவாஸ்டின் போட்டேன் கேட்கல, என்ன பண்ண தெரியல, பெட்ல படுத்துட்டேன். அப்போ அந்த எரிகிறத பிடிக்கிறாதான் என்னது கொதிக்கிறது தானா அடங்கும். எரிவதை பிடிக்கிறா கொதிக்கிறது அடங்கும். அதை அவாய்ட் தி காஸ் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஒரு பிரச்சனைக்கு அடிப்படையான ஒரு காரணத்தை நம்ம எப்படி தவிர்க்கிறோமோ அதுதான் முதல் தரமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற பிரச்சனை, எலும்புகள்ல ஜாயிண்ட்கள்ல வருகின்ற வலிகள், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம். சோ இந்த ஸ்லைடுல நம்ம சொல்லுகின்ற மறைமுகமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜேகே பாரம்பரியாவோட வெயிட் லாஸ் கிட்ட நம்ம பயன்படுத்தும் போது மறைமுகமாக இத்தனை சைடு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். எத்தனையோ வெயிட் லாஸ் கிட்ட பயன்படுத்தி எடையை குறைக்கிறவங்களுக்கு மறைமுகமாக சைடு எஃபெக்ட் கிடைச்சிருக்கு, பக்க விளைவுகள் கிடைச்சிருக்குது. ஆனா நம்மளுடைய ஜேகே பாரம்பரிய வெயிட் லாஸ் கிட்ட பயன்படுத்தும் போது பக்காவான விளைவுகள் தான் கிடைக்கும், நல்ல ஒரு சைடு பெனிஃபிட்ஸ் நிறைய நமக்கு கிடைக்கும். இத்தனை உறுப்புகளையும் பலப்படுத்துறதுனால இத்தனை வியாதிகள்ல இருந்து நமக்கான ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கவசம் மாதிரி இந்த கிட் நமக்கு செயல்படும். நெக்ஸ்ட் ரைட், நம்ம ஒபேசிட்டிங்கிறது உடல் பருமன் ஒபேசிட்டி சொல்றோம். நமக்கு எல்லாருமே உடல் பருமனுக்கு காரணம் என்னன்னு 100 பேர்கிட்ட கேட்டான். ஒரு 80 பேர் சொல்லுவாங்க சார் அவன் நேரம் தேவையில்லாத நேரத்தை சாப்பிட்றான், கண்டதை சாப்பிட்றான், அதனாலதான் ஃபாஸ்ட் ஃபுட்டா திங்கிறான், எப்பவும் ஐஸ்கிரீம் பால் அப்படி தின்னுட்டு இருந்தான், சாக்லேட்டா திங்கிறான். இதுதான் சார் காரணம். 180 பேர் சொல்ற காரணம் இதுதான். நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்போ சாப்பாடு குறைஞ்சாச்சுன்னா வெயிட் குறையுமா? குறைஞ்சிருக்குதான். எத்தனையோ பெண்கள் உடல் பருமனா இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ நம்ம பேசிட்டு வராங்க, சார் நான் சாப்பிடாமலே இருக்க சார், எல்லாரும் என்னை பார்த்து நல்லா சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிடுறதே இல்லை சார், ஒரு இட்லி தான் சார் சாப்பிட்றேன், அரை தோசை தான் சாப்பிட்றேன், ஆனாலும் எடை குறையல. என்ன ரீசன்ங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ ஒபேசிட்டியோட பேத்தாலஜி அது எப்படி ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன் தான் எனர்ஜி இன்டேக். நம்ம நிறைய சாப்பிட்டா உடம்புல எடை ஏறும், கொஞ்சமா சாப்பிட்டா ஏறாது, இதுவும் ஒரு காரணம். ஆனா இது மட்டுமே காரணம் இல்ல, பின்னாடி ஒரு 4 காரணம் இருக்கு. எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆகாரத்தினுடைய சத்தை நம்ம செல்கள் எப்படி உறிஞ்சுது, செல்கள் உறிஞ்சுறதுக்கு தகுந்த மாதிரி குளுக்கோஸ் சரியான வகையில செயல்படுதா, அந்த ஆகாரமானது இன்சுலினால சேர்க்கப்படுதா, செல்கள் மசில்கள்ல பயன்படுத்தப்படுதான்றதை பொறுத்தும் உடல் பருமன் ஏற்படுகிறது. கட் மைக்ரோபயோட்டிக் அதாவது பாக்டீரியாஸ் தான் பயன்படுத்த போடுறது. அது குடல்கள்ல நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். தெரியுமா தெரியாதா? பாக்டீரியா இல்ல நம்மளால உயிர் வாழ முடியாது. பாக்டீரியா வயிற்றுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகும். ஏன் ஒரு தோசமாவை பிடிக்க வைக்கிறது என்ன வேணும்? பாக்டீரியா இருந்தா தான் பிடிக்க வைக்க முடியும். அவன் நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு 2 வகையான பாக்டீரியா இருக்குது. அதுல நல்ல பாக்டீரியா குடல்களை அதிகப்படுத்தும் போது, குடல்ல அதிகமாக இருக்கும் பொழுது அந்த குடல் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக கொழுப்புகளை கரைக்கின்ற ஒரு உடல் நமக்கு ஏற்படும். முக்கியமான ஒரு பாயிண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ். தமிழ்ல தைராய்டு சொன்னாங்க, irregular periods. அப்போ நிறைய பேருக்கு வெயில கரெக்டா எடுத்துட்டு இருப்பாங்க, தூங்குறது ரொம்ப லேட்டா தூங்கிட்டு இருப்பாங்க. லேட்டா தூங்கினா கூட உடல் எடை என்னாகும்? அதிகமாகும். அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் முக்கியமான ஒரு காரணம். அதுக்கு அடுத்தாப்புல பரம்பரை எங்க வீட்டுல எல்லாருமே இப்படிதான் சார் சொல்ற ஒரு ரீசன் மட்டும் இருந்தது. இந்த 4ஐயும் நம்ம கரெக்ட் பண்ணா 5ஆவதையும் நம்ம கரெக்ட் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிடும். இந்த பரம்பரையான ஒரு இந்த பிரச்சனைக்கு